சென்னை பெருங்குடியில் அரிஹன் பில்டர்ஸ் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதால் அருகில் இருந்த 2 வீடுகளின் பின்பக்க சுவர் இடிந்து விழுந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை பெருங்குடி பர்மா காலனி திருவள்ளுவர் நகர் 10வது தெருவில் அதாவது அரிஹன் கட்டுமான நிறுவனம் சார்பில் தனியார் ஐடி கம்பெனி கட்ட இந்த தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்காக அடித்தளம் போடுவதற்காக சுமார் 15 அடி ஆழம் தோண்டிய நிலையில் நேற்று தோண்டியுள்ளனர். அதன் அருகில் உள்ள குடியிருப்பின் பின்பக்கம் குழி தோண்டியதால் மண் சரிந்து 2 வீடுகளின் பின்பக்க சுவரானது இடிந்து அந்த பள்ளத்திலானது விழுந்துள்ளது. அதாவது அந்த 2 வீடுகளின் உரிமையாளர்கள் நாகராஜ், விஜயா மற்றும் குணசேகரன் என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த 2 வீடுகளின் பின்பக்க சுவர் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து பக்கத்து அருகே உள்ள 5 வீடுகளும் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக 5 வீடுகளிலுமே விரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்து தற்போது அந்த கட்டுமான பணியையும் நிறுத்தி வைத்துவிட்டு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சென்றுள்ளார். தொடர்ந்து வீடுகள் உடைந்தும் விரிசல் விட்டும் உள்ளதால் வீடுகளில் உள்ள துணிகள், மின்சார பொருட்கள், சாமான்கள் எல்லாம் அனைத்தையும் அந்த பகுதி மக்கள் சாலையில் வைத்துவிட்டு சாலையில் அமர்ந்துள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகள் யாரும் வரவில்லை என அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். வர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.